முள்ளதி பஸ் எடுத்து ஏறியாச்சு. ஆனாலும் என்ன சொல்றது, பெட்டாவை நைட் டைம் சுத்தி காட்டுவோம்னு பிளான் பண்ணி பாருங்க. பேக்குகள், கேர்ள்ஸுக்கான ஸ்லிப்பர்ஸ், சண்டில்ஸ், பிராண்டட் ஷூக்கெல்லாம் எப்படி சூப்பர் பிராண்டட் ஷூ எல்லாம் சும்மா குப்பை மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. ஆனா நைட்ல தனியா வந்துடுறாங்க இந்த இடங்கள்ல. தாமரை கோபுரம் கலர் மாறிக்கொண்டே இருக்கு. எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஆள் ஒரே வீசா தான் வார போற ரோட போற எல்லாரையும் குடிச்ச கடைக்குள்ள போட்டு அன்பால கட்டி போடுறாரு. இது நான் தானே சப்பாத்தியா? பார்த்தா இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. வந்ததுக்கு பட்தான் போட்டோ எடுத்துக்கோம். சூப்பரா இருக்கு. மருமன் சாப்பிட்டு சொல்லுவான், மைனஸோட சாப்பிடுவோம். சூப்பரா. ஹாய் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது முல்லைச்சரன் யூடியூப் சேனல். பாத்தீங்கன்னா நியம்ல இருந்து குளமந்து இறங்கியாச்சு. பஸ்லையும் ஏறிட்டோம், முள்ளதி பஸ் எடுத்து ஏறியாச்சு. ஆனாலும் என்ன சொல்றது, பெட்டாவை நைட் டைம் சுத்தி காட்டுவோம்னு பிளான் பண்ணி அதால இன்றைக்கு ஃபுல்லா ஒரு பிரயாணம் சரி வரையில. முடிய நடந்த காரியத்தை விட மிச்சம் எல்லாமே சிவப்பாவே போயிட்டுது. அப்ப அப்படியே வசா இறங்கியாச்சு. இறங்கிட்டு நைட் டைம் பெட்டாவை சுத்தி காட்டலாமண்டு பெட்டாவை சுத்தி காட்டி இங்க ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது பாபிக்யூ பிளேஸ் ஒன்று இருக்கு. அந்த இடத்துல தான் கொண்டு காட்ட போறேன் நான் உங்களுக்கு. அதை விட இன்னும் 2-3 சாப்பாட்டு நல்ல கடைகள் இருக்கு. அந்த கடையை தான் கொண்டு காட்ட போறேன். இந்த டைம் பூட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சில கடைகள். உங்களுக்கு நைட் டைம் என்ன மாதிரி பெட்டா இருக்குது, என்ன நடவடிக்கை நடந்து கொண்டு இருக்குன்றதுதான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. இப்பதான் எங்க சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா முடிஞ்ச அளவு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தர மறந்துடாதீங்க. இது போன்ற நல்ல நல்ல வீடியோக்கள் பாக்குறதுக்கு முல்லைச்சரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. போவோம். அப்படியே நைட் டைம் ஃபுல்லா சுத்தி காட்டிட்டு பெட்டாவை சுத்தி காட்டிட்டு அந்த இடமும் திறந்திருந்தா சாப்பிட்டு அதுலயும் சாப்பிட்டுட்டு அப்படியே வலிக்கிடுவோம். அந்த ஒரு சின்ன ஒரு பிளாக்கா தான் இருக்க போகுது. ஓகே வாங்க போவோம். பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஹெட்செட் எல்லாம் இருக்கு பாருங்க. பேக்குகள், கேர்ள்ஸுக்கான ஸ்லிப்பர்ஸ், சண்டில்ஸ், பிராண்டட் ஷூக்கெல்லாம் எப்படி சூப்பர் பிராண்டட் ஷூ எல்லாம் சும்மா குப்பை மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. என்ன விலை வருமாப்பா? என்ன விலை? 3000 ரூபா. 3000 ரூபாய்க்கு பாருங்க எப்படி ஷூ உண்டு. இது நாங்கள் கண்ணாடி ஷோரூம்ல போனோம்னா இது பிராண்டட் அவ்வளவு குவாலிட்டி இல்லை, ஆனா பார்க்க நல்லா இருக்கு. சும்மா பிரீமியமா இருக்கு பாருங்க. சூப்பரா இருக்கு. 3000 ரூபாய்க்கு பொறுத்து தானே. 6000 ரூபா கண்ணாடி ரூம் போட்டா சரி 6000 ரூபாண்ணே. ஆனா 3000 ரூபாய்க்கு சூப்பரா இருக்கு. ஒரு வருஷம் பாவச்சான ஒரு 3000 ரூபாய்க்கு அவ்வளவு லாபம்னு சொல்லலாம். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. எனக்கே பார்த்து எடுக்கணுமே. பார்த்து வரோம் எப்படி இருக்கு பாருங்க. அது என்ன கடை மூடுற டைம் ஆயிட்டு எல்லாம் கட்டி எடுத்து வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. பேக் என்ன இதை நாங்க ஏர்லியா வந்திருந்தோம்டா, சாரி ஏர்லியா வந்திருந்தோம்டா நிறைய சாமான் பார்த்து எடுத்துருக்கலாம். ஆனா இந்த பெட்டா பொறுத்தளவு லோக்கல் சாமான் கூடுதலா இருக்கும். சில சாமான்கள் பிராண்டடா எடுக்கலாம். ஆனா கூடிய சாமான்கள் எல்லாம் மூடி கட்டிட்டாங்க. நாங்க இப்ப பாத்தீங்கன்னா அங்க இந்த நீரோல் இருந்த வரையே 9 மணி ஆச்சு. இப்ப 9:06 அப்படியே வழிகிட்டாச்சு. இங்க எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு பஸ் விட்டுட்டோம். அதான் ஒரு மெயின் காரணம். இங்க பாருங்க சிலைகள்
ஆனா இந்த இடம் இப்போ கூட்டம் கொஞ்சம் குறைவா இருக்கு. இதே இது காலமே வரும்போது ஃபுல்லா கிரௌடா இருக்கும். வேலை ஆரம்ப ஒன்றும் மகள் வேண்டார்கள் தொப்பியை பாருங்க. சகல சாமானும் இருக்கு. பர்ஃபியூம் ஐட்டம், பிராண்டட் பர்ஃபியூம் எல்லாமே இருக்கு. பர்ஸ் ஐட்டம் நீங்க இங்க வேண்டிய இடம் கூட சொல்லவே இல்லாது. எல்லா சாமானும் இல்லை. கடையில் பூட்டி கொண்டு நிற்கிறாங்க. போன் கேஸ் கவர்கள், ஒரு கோயில் உண்டு. ஆனா இங்க எல்லாம் மலிவா இருக்கும். ஆனா அதுக்குரிய பாவனையா தான் இருக்கும். இப்போ நாங்கள் மலிவா எடுத்தாலும் அதுக்குரிய பாவனையா இருக்கு. நாங்கள் பிராண்டடா எடுத்து பாவிக்கணும் இல்லை. அப்படி பிராண்டடாக வென்றாக்களும் இருப்பாங்க. அப்படி லோ பட்ஜெட்ல எங்களுக்கு இருக்கிற காசுக்கு வேண்டா நீங்க வேண்டலாம். ஆனா அதுக்கு எடுத்த மாதிரி தான் பாவனை இருக்கு. நாங்கள் ஒரு 300 ரூபா 200 ரூபா கொடுத்து வேண்டி போட்டு கூட பாவனை எதிர்பார்க்கலாது. வாட்டெல்லாம் இப்போ கேட்க போனா ஒரு 300 ரூபா 200 ரூபா தான் சொல்லுவாங்க. ஆனா என்ன விலைகள் கேட்டாங்க என்ன பிரச்சனை, அடிபட்டு வேணுங்கன்னு நினைப்பாங்க. 2500 ரூபா. ஆனா இந்த ஷூக்களை விட அதுல காட்டின ஷூ நல்ல ஷூவா இருந்தது. கடையில் கூட்டுற டைம் ஆயிட்டு எல்லாம் மூடி கட்டி கொண்டு நிற்கிறாங்க. நான் அவசரமா போறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இன்னொரு இடத்த பார்க்கணும். அதுக்காண்டி தான் போய்கொண்டிருக்கேன் அவசரமா. அந்த இடம் பூட்டிட்டாங்களோ தெரியல. இல்லாட்டி அதுவும் வீடியோ வரும். இந்த கூட்டெல்லாம் கட்டிட்டாங்க. இதெல்லாம் ஃபுல் க்ரௌடா இருக்கும். ஆனா அந்த டைம் ஃபுல்லா பூட்டிட்டாங்க. எல்லாம் கட்டிட்டாங்க. இந்த இடமே ஃபுல்லா க்ரௌடா இருக்கு. மணி கொடுங்க. எல்லா மணிக்கூடு கேர்ள்ஸுக்கு மணிக்கூடு சரி, பெரிய பெரிய மணிக்கூடு எல்லாமே இருக்கு. நான் எடுத்த இந்த மணிக்கூடும் நீங்க இதுல பாப்பீங்க. தண்ணி போகாத மணிக்கூடு இருட்டுக்கு தெரியல. வெளிச்சத்துல காட்டுவேன். மணிக்கூடுற விலையை சொல்லுங்க. ஆனா நீங்க இருட்டுல வரும்போது ஃபர்ஸ்ட் பேக் கவனமா இருக்கணும். தனியா வர்றது நைட் டைம்ல கவனமா இருக்கணும். ஏன்னா ஃபுல்லா பாருங்க ஆக்கள் இல்லை. களவுகள் பிரச்சனையா இருக்கும். ஃபுல்லா எல்லா கடையெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. எல்லாம் பூட்டி கட்டிட்டாங்க. கொஞ்சம் நேரத்தோட வந்துருக்கோம்டா. திறக்கிற பூட்டுறாங்க. பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு கஞ்சல் இருக்குது. எல்லாம் வியாபாரம் முடிச்சு எல்லாரும் போயிட்டாங்க. டனல் வண்டிலாம் எல்லாரும் இழுத்து கொண்டு போவாங்க. மூடையில் ஏற்றி கொண்டு விடிய பார்த்தீங்கன்னா இது ரோட்டால் போய் கொண்டே இருப்பாங்க. நிறைய பேர் எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க போல. வெங்காயம், அரிசி, பருப்பு எல்லாம் இந்த இதெல்லாம் ஏற்றி கொண்டு போவாங்க. எல்லா கடையும் ஃபைட். அங்கே பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கண்டெய்னர்லாம் வந்திருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கப்பலில் இருந்து இருக்கிற எல்லா பலசரக்கு ஐட்டங்களும் இங்கே வந்து இறங்கும். எல்லா பலசரக்கு பொருட்களும் இங்கேருந்து தான் நாடு ஊராக உள்ள எல்லா ஏனைய இடங்களுக்கும் இந்த பொருட்களை தான் இங்கேருந்து தான் நீட்டுவாங்க. யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, மட்டக்களப்பு, அம்பாறை, வவுனியா, மன்னார் எல்லா இடங்களுக்கும் இங்கேருந்து தான் பலசரக்கு பொருட்கள் பல்காக இங்கேருந்து தான் நீட்டு கொண்டு போவாங்க. நைட் டைமில் தான் இங்கே ஆக்கள் நடமாட்டம் குறைவு என்றபடியால் நைட் டைமில் தான்
லோட் பண்ணுறது, இறக்குறது, ஏற்றுறது எல்லாமே அந்த டைம்லாம் செய்வாங்க. உருளைக்கிழங்கு மூட்டையோட ஒரு ஐயா போகிறத பார்ப்பீங்க. இந்த பெட்டாவை சிறப்பாக என்னென்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இலங்கையிட ஒரு சிறு இதயம்னு சொல்கிறாங்க. ஏன்னா இலங்கையிட சுறுசுறுப்பான பகுதியும் எல்லா விஷயமும் இங்கேருந்து தான் ஆரம்பித்து இங்கேருந்து தான் வேகமாக நடைபெறும். அதால் ஒரு சிறு இதயம் உண்டு. அதாவது உடம்புக்கு எப்படி இதயம் முக்கியம்ன்றாங்களோ அதே போல் இந்த பெட்டா இலங்கைக்கு ஒரு முக்கியமான தளமாக இருக்குது. இங்கேருந்து தான் எல்லா பொருட்களும், பிஸ்னஸ், வர்த்தகம் எல்லாமே இங்கேருந்து தான் கூடுதலாக நடைபெறும். இங்கே கொழும்பை அண்டிய பகுதியிலேருந்து வர ஆக்களும் சரி, வெளி மாவட்ட ஆக்களும் சரி நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. நிறைய பேருக்கு இது ஒரு வாழ்வாதாரமாக இந்த இடம் அமைஞ்சிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடமே வெறிஞ்சோடி போய் இருக்குது. இதே நாங்கள் காலையில் வந்திருந்தோம்னா நிறைய சிறு சிறு வியாபாரிகள் சரி, நிறைய மக்களை இந்த இடத்துல காணக்கூடிய மாதிரி இருந்திருக்கும். அடுத்த முறை அதை உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது தான் இலங்கையில் இப்போ ஒரு அடையாளமாக இருக்கிற தாமரை கோபுரம். இதில் 5 ஸ்டார் ஹோட்டல் நிறைய விடயங்கள் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நான் இதுவரை இன்னும் போனதில்லை. இலங்கைக்கு வர வெளிநாட்டவர்கள் அதிக பேர் இதை போய் பார்க்குறாங்க. நல்ல வடிவாக இருக்கும் பாருங்க. எப்படி இருக்கு, எப்படி இருக்கு நிலா, தாமரை கோபுரம் கலர் மாறிக்கொண்டே இருக்கு. எப்படி இருக்கு, ஒரு நாள் மேலேறி பார்த்ததில்ல, இன்னொரு நாளைக்கு ஏறி பார்ப்போம். உங்களுக்கும் அதை வீடியோ எடுத்து காட்டுறேன். இதெல்லாம் அதுல உண்மையான வடிவே தெரியுது. எப்படி இருக்கு, சூப்பரா இருக்கு. பழக்கடைகள், ஃபுல்லா பழக்கடையா தான் இருக்கும். எல்லாம் பழக்கடை தான். பழக்கடை, உப்பு கடை. உங்களுக்கு நைட் டைம் பெட்டாவை சுற்றி காட்டுறேன். ஏன்னா நாங்கள் வந்தது லேட் ஆகிட்டு, இந்த ஃபுல்லாக ஒரு காரியத்தை தவிர மிச்சம் எல்லா காரியமும் சுதாபலாவே போய் கொண்டிருக்கு. என்னவோ கடவுள் செய்யறண்டு நெச்சுக்கொண்டு உங்களுக்கு இரவு வேலை என்ன பெட்ரோல் நடக்குது, எப்படி இருக்குது என்றதை காட்டுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம். பகை காட்டியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆனால் இரவு காட்டுறதும் இன்னொரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கும். எப்படி இருக்குன்னு பாருங்க. மயான அமைதியாக இருக்கு. Turn right onto Prince Street. குப்பையில் நிறைய கிடக்கு, ஏற்றி கொண்டிக்கிறாங்க. பெட்டா மார்க்கெட். மார்க்கெட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. அதில் உள்ள காட்டையில் உங்களுக்கு எல்லாம் ஆஃப் பண்ணி எல்லாம் கட்டி வலிக்கிட்டாங்க. ஓகே, போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். 1 hour later. ஒரு மாதிரி நாங்கள் தட்டு மாதிரி கூகுள் மேப் போட்டு அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் ஏரியாவை கண்டுபிடிச்சி வந்துட்டோம். அதாவது வீதியோரங்களில் உணவுகள் சமைத்து விற்பனை செய்கிற இடம். இந்த வீதியோர கடைகளில் பார்த்திங்கன்னா ஃப்ரைட் சிக்கன், பாபிக்யூ, பிரியாணி, நிறைய வகையான ஃப்ரெஷ் ஜூஸ்களும் இங்கே விற்கிறாங்க. ஆனால் நாங்கள் போன நைட் டைமில் நிறைய கடைகள் மூடிட்டாங்க. ஒரு ஜூஸ் கடையும் பிரியாணி விற்கிற ஒரு இடமும் இருந்தது. பிரியாணி விற்கிற இடத்துல நிறைய பேர் நின்று பிரியாணி வேண்டி கொண்டு போனாங்க அந்த நைட் டைம்லேயும். சில கடைகளில் பார்த்திங்கன்னா ரோட் சைட்லேயே கதிரைகள் போட்டு அதிலிருந்து உடனே வேண்டி அதிலிருந்து சாப்பிட்டுட்டு போகிறாங்க. குடும்பமாக சாப்பிட்டுட்டு போகிறாங்க.
நாங்கள் போனது 10 மணி. ஆனால் அந்த டைமும் நிறைய பேரை காணக்கூடிய மாதிரி இருந்தது. இன்னும் கொஞ்சம் நேரம் முதல் வந்திருந்தால் நிறைய கடைகளில் பார்த்துருக்கலாம், நிறைய வெரைட்டியான சாப்பாடும் சாப்பிட்டு பார்த்துருக்கலாம். நாங்கள் வந்தது லேட் ஆகிட்டு நிறைய கடைகள் பூட்டியாச்சுன்னு ஒரு அண்ணா சொன்னவர். நாங்கள் ஹாட் பிளேட்ன்ற சாப்பாட்டு கடையெல்லாம் பாபிக்யூ சாப்பிட்டுனாங்க. நாங்கள் போகிற நேரமே நிறைய கோழிகளை போட்டு ரோஸ்ட் பண்ணி பாபிக்யூ பண்ணி கொண்டு வந்தார். அதாவது நாங்கள் சாப்பிட போகிற பாபிக்யூ சிக்கனை கண்மூடாவே பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. எப்படி ரோஸ்ட் பண்ணுறாங்க, எப்படி என்னென்ன மசாலா போடுறாங்கன்றதை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. நிறைய பேர் வெளியிடங்கள்ல இருந்து வந்து இந்த கடையை தேடி வந்து சாப்பிட்டுட்டு போகிறாங்க. எங்களை மாதிரி அந்த அண்ணன் பாபிக்யூ போட்டுக்கொண்டே இருந்தார். அந்த இடத்துக்கு சேல்ஸ் ஆகிக்கொண்டே இருந்தது. அந்த இடத்துக்கு வெளி இடங்கள்லேருந்து வந்து மந்தி ரைஸ் அப்படி ரைஸ்களுக்கும் இந்த பாபிக்யூ வச்சு சாப்பிட்டு கொண்டு இருந்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா 5 வகையான பிரியாணி இருந்தது. மந்தி பிரியாணி, அரபிக் பிரியாணி, இடியப்ப பிரியாணி, தம் பிரியாணி, அப்படி 5 வகையான பிரியாணி இருந்தது. அங்கே வேலை செய்கிற நண்பர்களும் சரி நல்லா கதைச்சி நல்லா ஃப்ரெண்ட்லியாக கதைச்சாங்க. உடனே ஒரு பிரதர் சொன்னார், கோட் பிளேட்ன்ற போர்டு தெரியணும் பிரதர், நல்லா எடுத்து போடுங்க யூடியூப்பில், எல்லோரும் பார்த்து விரட்டும்னு சொன்னார். நல்ல ஃப்ரெண்ட்லியாக கதைச்சாங்க எல்லோரும். ஓனர் சரி அங்கே வேலை செய்கிற ஸ்டாஃப் எல்லோரும் நல்லா ஃப்ரெண்ட்லியாக கதைச்சாங்க. பார்த்திங்கன்னா கூடுதலான பேர் மன்னார் மாவட்டத்தில் தான் வந்து இங்கே வேலை செய்கிறாங்களாம். இந்த பாபிக்யூ போடுற பிரதர் சரி எல்லாருமே மன்னார் மாவட்டத்தில் தான் வேலை செய்கிறாங்க. அந்த அண்ணன் எப்படி கிரில் பண்ணுறது, எப்படி மேரினேட் பண்ணுறது என்று வடிவாலாம் சொன்னவர். ஆனால் எங்களோட மைக்கால் ரெக்கார்ட் ஆகாமல் போயிட்டுது. நான் நினைக்கிறேன் ஒரு நாளைக்கு 100 கிலோக்கு மேலே தான் நாளைக்கு சிக்கன் தேவைப்படும் உண்டு. அந்த இடத்துக்கு சேல்ஸ் ஆகி கொண்டு இருந்தது. மதியம் 12 மணிக்கே இவங்க கிரில் பண்ணவும் ஆரம்பிச்சிருவாங்களாம். எப்படி மசாலா போட்டு எப்படி கிரில் பண்ணுறாருன்னு பாருங்கள். ஒரு மாதிரி ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இந்த சிக்கன் வந்திருக்காங்க, 2 நான் வந்திருக்காங்க. பாத்தீங்கன்னா 2 சூப்பரான நான் வந்திருக்காங்க. இது குவார்டர் ஹாஃப்ன்றதுக்கு ஃபுல் சிக்கன் மாரி நாங்கள் ஒரு குவார்டர் தான் எடுத்தாங்க. 2 பேர் ஆல்ரெடி சாப்பிட்டு வந்தது மதியம் சாப்பிட, அதால ஓரளவு பசியா சிக்கன் சாப்பிட்டு போக அந்த குவார்டரா எடுத்தது. அப்படின்னா சலாட் வந்திருக்காங்க. சலாட் நல்லா இருக்கு. 2 நான் வந்திருக்காங்க. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ பேர் ஆக்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா தெரியும். நம்மளை சுற்றி பாருங்க, இவ்வளோ வந்து சாப்பாடு சாப்பிடும்போது ரிவ்யூ சொல்றது சந்தோஷம். நல்ல ஆக்களுக்கு இருந்து சாப்பிடலாம். ஒரு மாதிரி வந்து ஆக்களுக்கு இருந்து சாப்பிட்றது ஒரு கூட்டமாகவும் முதல் தடவை தானே எப்படி சாப்பிடும் ஒரு மாதிரி இருந்தது. இவ்வளவு நடந்து போய் வந்ததுக்கு சூப்பராக இருக்கு. இவ்வளவு நடந்து வரலாம் இந்த இடத்துக்கு. என்ன மெப்பம் போட்டு மெர்மோன்ற சம்மஞ்சை விட மெப்ப மாறி போட்டு கட்டி சுற்றி பின்னாடி கொஞ்சம் போயிருக்கோம். வீட்டுக்கு எங்கட மெப்ப வந்து திரும்பி பார்த்து தான் இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. இது வந்ததுக்கு பர்த்தான் போட்டோ எடுத்துக்கோம். சூப்பரா இருக்கு. மெர்மோன் சாப்பிட்டு சொல்லுவான், மைனஸோட சாப்பிடுவோம். சூப்பரா இருக்கு. நான் தான் காண நினைக்கிறேன். நானே ஒன்று சாப்பிட ஃபுல்லா ஒன்றே சாப்பிடுவேன் ஃபுல்லா. இன்னொன்று வேணும். அப்ப அதோட இன்னும் எக்ஸ்ட்ரா எடுத்து சாப்பிட சரி. சிக்கன் முள்ளு வச்சு இந்த ஸ்லாட்டை வச்சு சாப்பிடுவேன். சூப்பராக ஆக்களை சுற்றி வச்சு எதுக்க வச்சுட்டு இதான் எங்களை பார்க்க வச்சுட்டு சாப்பிட்றேன். ஒரு மாதிரி இருக்கும். ஓகே, பார்த்து நிற்கிறான், அவனை சாப்பிட்டுட்டு 5 minutes later.
எல்லாரும் மன்னார் தானா? நிக்கிற எல்லாருமே இங்க இருக்கிற எல்லாருமே மன்னார் தானா? பாருங்க கீழே நின்று போகிறது என் பிளேட்ல போய்கொண்டே இருக்கேன். போய்கொண்டே இருக்கு. சிக்கன் பாத்தீங்கன்னா நான் வரும்போது கணக்காக இருந்தது, ஆனா போய்கொண்டே இருக்கு பிளேட்ல. வேற முக்கியமான ஆள் இந்த கடைக்குள்ளே முக்கியமான ஆள் வேற எப்பயும் பிஸியாவே அவ்வளவு வரையும் ஒரு ஆளாவே நின்று கவனிக்கிறாள் ஆள் தான். எங்களை நல்லா கவனிச்சு விட்டார். பாத்தீங்களா எவ்வளவு பாசமா கூப்பிடுறேன். இது அரபி பிரியாணியா? இது அரபி பிரியாணியா? அரபி பிரியாணி. மந்தியா கடையை காட்டணும். ஹாட் பிளேட் மறக்காம வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பாருங்க ஆள் எப்பயும் பிஸியா ஓடிடாம எவ்வளவு இருந்து சாப்பிடான்னு பாருங்க. பாத்தீங்களா ஆள் ஒரே பிஸியா தான் வார போற ரோட போற எல்லாரையும் குடிச்ச கடைக்குள்ள போட்டு அன்பால கட்டி போடுறாரு. இது நான் தானே சப்பாத்தியா? பாருங்க சப்பாத்தியும் இந்த இதுல ஹீட்லயே வச்சு பாட்டி எடுக்கிறாங்க. மேல இருந்து கூடல வருது. மேல இருந்து கூட என் கூட வருது சாப்பாடா? மேல இருந்து கூட வருது சாப்பாட்டுக்கு. எப்பயும் பிஸியான இடமா தான் இருக்குது. ஓகே நாங்க சாப்பிட்டாச்சு. நாங்க விளக்க போறோம். இப்ப போனதான் 10 கால் ஆயிடுச்சு. 12 மணி பாஸ். ஓகே வேறடா அடுத்த முறை சந்திப்பா. ஓகே மக்களே பயங்கர சாப்பிட்டுட்டு வலிக்கிட்டாச்சு. பாத்தீங்கன்னா அங்க வேலை செய்யற எல்லாருமே சூப்பர்ன்னு சொல்றது ஒரு ஃப்ரெண்ட் போல அதை சாப்பிடுங்க இது சாப்பிடுங்க ப்ரோ அதை சாப்பிடுங்க இது நல்லா இருக்கும் அது நல்லா இருக்கும்னு சொல்லி கடைசியா நானும் ஒரு 3 நான் சாப்பிட்டு 3 நானும் ஒரு குவார்டர் சிக்கனும் சாப்பிட்டு வலிக்கிட்டாச்சு. பாத்தீங்கன்னா தேடி வந்ததுக்கு பரவாயில்ல, நல்ல ஒரு சாப்பாடு, சூப்பரான சாப்பாடு. ஓகே பஸ்ஸுக்கு டைம் ஆயிட்டு பாத்தீங்கன்னா 10:30 ஆச்சு. இனி பஸ் பிடிச்சதான் சரி. பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. இதுதான் இப்ப கொழும்புல உள்ள புது பஸ் ஸ்டாண்ட் டிக்கெட் கவுண்டர், டிக்கெட் புக்கிங் ஆஃபீஸ். இதுதான் இப்ப நவீனமயமா கட்டப்பட்ட கொழும்பு பஸ் ஸ்டாண்ட். உள்ள டிவி சீட்டெல்லாம் புதுசா போட்டிருக்கு. எப்படி வடிவா இருக்குன்னு பாருங்க.
சூப்பரா இருக்கு. ஓகே மக்களே, வலிக்கிட்டாச்சு. முழுதி பஸ் மிஸ் பண்ணிட்டோம். யாழ்ப்பாணம் பஸ்ல ஏறி கறந்து இறங்கி தான் நாங்கள் அதை பஸ் எடுத்து போக போறோம். பார்த்தீங்கன்னா கிடைச்ச கொஞ்சம் டைம்ல பெட்டாவையும் சுற்றி காட்டி நைட் டைம்ல கொழும்பு எப்படி இருக்குன்றதையும் உங்களுக்கு சுற்றி காட்டியிருப்பேன். நல்ல ஒரு பாபிக்கும் சாப்பிட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 10:44 ஆச்சு. 12 பஸ் இருந்தாங்க. தண்ணிப்பத்தில் வேண்டிட்டு ஏறினா சரி. முடிஞ்சளவு எங்கள் சேனலுக்கு புதுசாக வர நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தர மறந்துடாதீங்க. நீங்கள் தர ஆதரவு மிக மிக முக்கியம். அடுத்தடுத்த வீடியோக்கள் போடுறதுக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும். எப்படியான வீடியோக்கள் உங்களுக்கு விருப்பம்ன்றதையும் மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. செய்கிற பிள்ளைகளையும் சுட்டி காட்டி சொல்லுங்க. இப்போதான் மறந்து வாரம். இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.